நம்ம இன்னைக்கு பார்க்க போற நியூட்ரிஷன் டாபிக் வேலைன். சோ இந்த வேலைன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட். நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின், ஹேர் அண்ட் தென் ஹீமோகுளோபின், மசில்ஸ், போன்ஸ் இது எல்லாமே புரோட்டீனால மேட் ஆயிருக்குங்க. இப்போ இந்த புரோட்டீன் எதால மேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற 20 கேட்டகரியில் இருக்குங்க. அதாவது 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ல இந்த வேலின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட்ங்க. ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட். சோ இது இல்லாம இன்னும் 8 அமினோ ஆசிட்ஸ் எசென்சியலா இருக்குங்க. அது இல்லாம நான் எசென்சியல் அமினோ ஆசிட் 11 இருக்குங்க. நான் எசென்சியல் அப்படின்னாக்க தேவையில்லாததுன்னு நினைச்சிடாதீங்க. அதுவும் நம்ம உடம்புக்கு தேவைதான். என்னன்னா நம்ம உடம்பு அது தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் இந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட். பட் அந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த எசென்சியல் அமினோ ஆசிட் 9ஐயும் ஃபுட் சோர்ஸ் மூலமா தான் கொடுக்க முடியும். சோ ஃபுட் சோர்ஸ் மூலமா இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட் கரெக்டான ரேஷியோல நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க நான் எசென்சியல் அமினோ ஆசிட் 11 நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நம்ம பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே கரெக்டா நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலின் அப்படிங்கிறது நம்ம பாடியில என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மசில் குரோத்தை டெவலப் பண்ணி கொடுக்குதுங்க. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குதுங்க. தென் தூக்க கோளாறுகள் ஏதாச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குது. தென் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிஸி வேர்ல்டுல கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம், பதட்டம் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரதுக்கும் இந்த வேலின் ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியை டீடாக்சிபிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா புரோட்டீன். சோ அதன் மூலமா நம்ம பாடியில டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸையும் நடத்தி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலின் இன்னும் 2 எசென்சியல் அமினோ ஆசிட் லைக் லூசின், ஐசோலூசின் இதோட கம்பைன் ஆயிட்டு நம்ம பாடியோட ஹை பிளட் பிரஷர் கூட குறைச்சு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹார்மோன் செக்ரிகேஷனுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்படிப்பட்ட இந்த வேலன் இல்ல நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரியான டிஸார்டர் இது கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா குழந்தைங்களை இது அஃபெக்ட் பண்ணுதுங்க. குழந்தைங்களோட மனம் மற்றும் உடல் வளர்ச்சியில ரொம்ப லேக்கிங் நடக்கும். அதாவது கரெக்டான டைம்ல கரெக்டான வளர்ச்சி இருக்கணும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அந்த வளர்ச்சி இல்லாம போயிருங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான தூக்கம் வந்துட்டே இருக்கும். சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்துட்டே இருப்பாங்க. சோ அந்த குழந்தைங்களுக்கும் இந்த வேலன் இன்சஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹைப்பர் இக்னீஷியா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் தான் இண்டிகேட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பிக்சர்ல பார்க்க முடியும் ஒரு பேபி வந்து எப்படி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டாமினாவோட இருக்கணும், அப்படி இல்லாம குறைஞ்ச தசை வளர்ச்சி இருக்குங்க. சோ அப்ப அந்த குழந்தைங்களால ரொம்ப எஃபெக்டிவா அப்படி நார்மலா ஆக்டிவா இருக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம பசியின்மை ஏற்படுதுங்க, குழந்தைங்களால சாப்பிட முடியாம போயிடும். சோ அப்படிப்பட்ட இந்த வேலன் எந்த மாதிரியான ஃபுட் சோர்ஸ்ல எல்லாம் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசணி விதைகள்ல, யோகட் கர்ட்ல, டோஃபு அதாவது சோயா பீன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பன்னீர்ல, தென் மொச்சை கொட்டையில, பச்சை பட்டாணில, ஓட்ஸ், அதோட டியூனா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ல, தென் சிக்கன் இதுல எல்லாம் நம்மளோட வேலன் ரொம்ப அதிகமா இருக்குங்க. சோ இப்படிப்பட்ட வேலன் அதாவது எசென்சியல் அமினோ ஆசிட் ஒன் ஆஃப் த எசென்சியல் அமினோ ஆசிட் நம்ம பாடிக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஆக்சுவலி நாங்களாம் ரொம்ப பிஸியா ஓடிட்டே இருக்கிறவங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா டயர்ட் ஆகும். சோ என்ன பண்றது, எப்படிதான் இந்த ஃபுட் சோர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா நமக்கு தேவையான மாதிரி எசென்சியல் அமினோ ஆசிட் நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்க. என்னதான் அவைலபிளா இருந்தா கூட நம்மளால எடுத்துக்க முடியலைங்க நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல. அப்படி பார்க்கும் பொழுது நாங்க தேடிட்டு இருந்த மிகப்பெரிய வரப்பிரசாதமான நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் எங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து அமினோ ஆசிட்ஸ்க்கும் முழு சரிவிகித அளவுல கிடைக்குதுங்க. இப்போ இதை வாங்கும் பொழுது நமக்கு இதோட ஒரு ஸ்கூப் கிடைக்குங்க. இந்த ஸ்கூப்ல ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல 10 கிராம் ஆஃப் புரோட்டீன் இந்த குவான்டிட்டி இந்த ஸ்கூப்புங்க. இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் நம்ம பாடிக்கு கிடைக்குதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு தேவையான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கரெக்டான ரேஷியோல நம்ம பாடிக்கு கிடைக்கும். சோ நம்ம பாடி ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா கரெக்டா நடக்குங்க. நம்ம ஹாப்பியா வாழலாங்க.